அவரால் வர முடியலையாம். கண்ணாடி கதவை திறந்தபடியே சொன்னார் செல்வநாதன். அந்த ஆதரவற்ற இல்லத்தின் மேலாளர் அவர். அப்படின்னா எழுத்தாள் டைப்பிஸ்ட் கங்காதேவி நம்மளையே எல்லாத்தையும் செய்ய சொல்றார். மயானகர செலவுகளை அடுத்த வாரம் வந்து செலுத்துவாராம் என்று பதில் தந்த செல்வநாதன் மலமெளவென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்தார். காலை 8 மணிக்கு குளிக்க போன 80 வயது முத்துசாமி குளியலில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு விட்டது. அந்த இல்லத்தின் மருத்துவ அதிகாரி மணிகண்டன் விரைந்து வந்தார். ஆனால் பலன் இல்லை. தலையில் இரத்தக்கட்டு ஏற்பட்டு அவர் 7-8 நிமிடங்களுக்கு முன் இறந்து போய்விட்டார் என கைவிரித்த போது ஒட்டுமொத்த கூட்டமும் கலங்கியது. ஏனென்றால் அவருடைய மகன் முத்து வீரப்பன் அவரை இந்த ஆதரவற்ற இல்லத்தில் விட்டு 7.5 ஆண்டுகளாகிவிட்டன. அதனால் எல்லாரையும் அவருக்கு தெரியும். எல்லாரிடமும் மிகவும் அன்பு காட்டுபவர். சொற்களுக்கு வலிக்குமோ என கவலைப்படுபவரைப் போல நிதானமாக மிக பதமாக இதமாக பேசுவார். என்னதான் அவசர வேலை இருந்தாலும் பெத்த அப்பனை அடக்க செய்ய வராத இவனா மனுஷனா? குளிருக்காக இழுத்து மூடிய சால்வையுடன் மாதங்கி முணுமுணுத்தாள். அவளும் அங்கே வாழ்பவள். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே வந்த அலமேலு அம்மாளுக்கு அடிவயிற்றில் ஒரு இனம் தெரியாத பயம் உருளில் திரண்டு என்னமோ செய்தது. அவர் இந்த இல்லத்தில் சேர்க்கப்பட்டு 4 மாதம் கொஞ்ச நாட்களும் ஆகியிருந்தன. உள்ளூர்லே இருக்கும் மகன் கதிர்வேலு உன்னை கவனிக்க முடியல அது இதுன்னு சொல்லி இங்கே தள்ளிவிட்டான். மகன் உள்ளூர்லே இருப்பதை அவள் யாரிடமும் சொல்லவில்லை. ஒருவேளை தன் மகனும் இறந்து போன முத்துசாமியின் மகன் முத்து வீரப்பனைப் போல இருந்துவிட்டால் இந்த எண்ணமே அவளை வெகுவாக வருத்தியது. அப்படியெல்லாம் கதிர் இருக்க மாட்டான். ஏதோ என்னோட கரகம் பேத்தியோட இருக்க முடியாமல் போச்சு. இப்படி தனக்குள் ஆறுதல் மொழியை சொல்லிக்கொண்டே இன்னைக்கு முடியாது, நாளைக்கு ஆஃபீஸில் சொல்லி கதிர்கிட்ட இதை பற்றி பேசணும் என நினைத்து மௌனமானாள். அலமேலு அம்மாளின் மருமகள் கவிதா மிகவும் நல்லவள். தனது மாமியாரை ஆதரவற்ற இல்லத்தில் சேர்க்கக்கூடாது என பல வழிகளில் வாதாடியவள்தான். ஆனால் கோபகர கணவனை அவளால் மாற்ற முடியாமலே போனது. அவள் மகள் ரேவதி அப்படிதான் தோற்று போனாள். எங்க அத்தை கிட்ட ஒரு செல்போனை கொடுத்து விடுவோம். டெய்லி இல்லை நானும் எப்பப்போ வேணுமோ அப்போ அத்தை கிட்ட பேசலாம். அத்தையும் பேச முடியும். கவிதாவின் இந்த பேச்செல்லாம் அவனிடம் ஈடுபடவே இல்லை. இங்கே பாரு, அவங்க நேரங்கட்ட நேரத்தில் பேசி உன்னை வேலையும் செய்ய விட மாட்டாங்க. தூக்கம் கேட்டு போகும். ஆஃபீஸில் நம்ம நம்பரை தரேன். அவசரம் ஆத்திரன்னா அம்மா ஆஃபீஸில் சொல்லி நம்மோட பேசுவாங்க. அப்படி தான் நடந்தது. ஆனால் இதுவரை அலமேலு அம்மாள் ஆஃபீஸ் வழியாக ஒரு நாள் கூட பேசவில்லை. தனக்கு முந்தி மேலுலகம் போய்விட்ட தன் கணவன் சாமிநாதனை எண்ணிக்கொண்டே மூச்சை பிடித்து கொண்டிருந்தாள். 6 மாதங்களுக்கு முன்னால் கவிதாவிற்கு ஒரு நல்ல வேலைக்கான ஆர்டர் வந்தது. புதுடில்லியில் 15 நாள் பயிற்சி என்றனர். அப்போது முழு பரீட்சை விடுமுறை என்பதால் ரேவதியும் புதுடெல்லிக்கு அம்மாவுடன் போக முடிவானது. கதிர்வேலு விடுப்பு எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு புறப்பட்ட போதுதான் அம்மா நெருடலாகி போனாள். டெல்லியின் குளிர் அவளால் தாங்க முடியாது என காரணம் சொல்லி அவளை பக்கத்தில் இருந்த மகளிர் விடுதியில் சேர்த்தனர். ஊரிலிருந்து திரும்பியதும் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போக ஆரம்பித்தனர். பேத்திக்கு துணையாக பாட்டி இருப்பது நல்லது என முதலில் நினைத்த கதிர்வேலு மாற்றி யோசித்தது தான் வினையாக்கி போனது. அம்மா வீட்டில் இருப்பதை விட ஏதாவது விடுதியில் சேர்க்கப்பட்டால் அம்மாவுக்காக மனைவி சமைப்பது கவனிப்பது இத்தகைய தொல்லைகள் ஏற்படாது என நினைத்தான். மகளை படிக்க விடாமல் பாட்டி என்கின்ற கோதாவில் செல்லம் கொடுத்து கெடுத்து விடுவாள் எனவும் ஒரு நினைப்பு வந்தது. அவனுடன் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஆரோக்கியம் தன் அப்பா அம்மா இருவரை பக்கத்து ஊரில் உள்ள முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு வந்து மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக சாப்பாட்டு அறையில் வைத்து சொன்னது கதிருக்கு டானிக் ஆயிற்று. காரண காரியங்களை ஒரு பட்டிமன்ற பேச்சானை போல அடுக்கிவிட்டு அலமேலு அம்மாவை கதிர்வேல் பலத்த எதிர்ப்புகளிடையே ஆதரவற்ற இல்லத்தில் சேர்த்தது ஏதோ நேற்று நடந்தது போல இருந்தது. டொக் டொக் உள்ளே வாங்க என்றால் அலமேலு அம்மாள் உள்ளே நுழைந்த மாதங்கி கட்டிலருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். இந்த பாவி இப்படி செய்வானா என்றாள் மாதங்கி. யாரை சொல்கிறாய் என இடைமறித்தாள் அலமேலு. வேற யார? முந்தாள் நாள் செத்து போனாரே நம்ம ஐயா முத்துசாமி, அவரோட சீமந்த புத்திரனை தான். ஏன் வரலன்னு நமக்கு என்னடி தெரியும்? வேணும்
வேணும்னா வராமல் இருந்திருப்பாங்க என்றாள் அலமேலு அம்மா. குடும்ப பாசம்னா என்னன்னே இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு தெரியலை. ஆமாம், நீங்கள் உங்கள் மகனை கடன் என்ன வளர்த்துருப்பீங்க? எரிச்சலுடன் மாதங்கியின் சொற்கள் இறங்கின. அது எப்படி இருக்க முடியும்? பிள்ளைங்க மனசு கல்லா போனாலும் பித்தவங்க மனசு பஞ்சாதானடி இருக்கும். அலமேலு அம்மாளே இந்த பேச்சுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் எழுந்து போனாள் மாதங்கி. சற்றே படுக்கில் சரிந்து உட்கார்ந்த அலமேலு அம்மாளுக்கு பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. கதிர்வேலுக்கு அப்போது 6 வயது. காய்ச்சல் வந்து படுத்திருந்தான். சோதனைக்கென்ன, நள் இரவு முதல் பயங்கர மழை. மின்சாரம் நின்று போனது. கிட்டத்தட்ட 4:30 மணி நேரம் பனை ஓலை விசிறிய வைத்து கண் மூடாமல் விசிறிக்கொண்டே இருந்தாள் அலமேலு. காலையில் பால்காரன் வரவில்லை. பசும்பால் தான் பழக்கம். டிப்போ பால் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே தன் கணவனை எழுப்பி பால் பண்ணை எங்கே என கேட்டு அங்கே பால் வாங்கி வருமாறு அனுப்பினாள் அலமேலு. கொல்லைப்புறத்தில் ஒரே சகதி. விறகெல்லாம் ஈரமாகி இருந்தது. ஒரே சூட்டு வெந்நீரில் மகன் குளிக்க வேண்டி படாத பட்டு சருகுகளையும் பழைய பேப்பரையும் வைத்து வெந்நீர் வைத்தாள் அவள். இரவெல்லாம் முழித்திருந்தது. புகை மூட்டத்தில் வெந்நீர் போட்டது. ஈர மண்ணில் நெடுநேரம் நின்றது. இவற்றால் குளிர் காய்ச்சல் வந்துவிட்டது அலமேலு அம்மாளுக்கு. சாமிநாதன் அவளை ஓய்வெடுக்க சொல்லி மன்றாடினான். மகனின் வயிறு காயக்கூடாது என்பதற்காக அரிசியை திருகையில் இட்டு கை வலிக்க சுற்றினாள் அவள். குருணையை எடுத்து மீண்டும் ஈர அடுப்பில் கஞ்சி காய்ச்சுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இப்படியெல்லாம் கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றியவள்தான் அவள். ரொம்ப நல்லா இருக்குமா என காய்ந்து போன ஊறுகாய் தொட்டுக்கொண்டே கதிர்வேல் கஞ்சி குடித்த காட்சி கண்ணுக்குள் வந்தது. கண்ணீரும் வந்தது. கண்ணை துடைத்தபடியே எழுந்து ஆஃபீஸுக்கு போனாள். மகன் அங்கே கொடுத்திருந்த தொலைபேசி எண்ணை ஆஃபீஸு கங்காதேவி தேடி தந்தாள். அவன் கிடைத்தான். கதிரு, நல்லா இருக்கிய ஐயா? இங்கே ஒரு பெரியவர் சேர்த்துட்டாரு. அவரோட புள்ள வரவே இல்லை. நீயும் அப்படி இருந்துருவாயா? என்னம்மா இது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அவளை பேச விடாமல் தடுத்தான் கதிர்வேலு. அழுகை நிறைய நிறைய வந்ததால் அலமேலால் தொடர்ந்து பேச முடியவில்லை. கதிர்வேல் தான் பேசினார். அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ அங்கே இருக்க போகிற. கவிதாவுக்கு வேலை பெர்மனண்ட் ஆனதும் நீ வீட்டுக்கு வரலாம். சரிப்பா. என்னமோ மனசில் பட்டது இழுத்தாள் அலமேலு அம்மாள். வேற ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நானும் சிம்லாவில் இருக்கிறேன். எண்ணி 18 நாள் நான் ஊருக்கு வந்ததும் உன்னை வந்து பார்ப்பேன். இப்போ ஃபோனை வச்சிருமா. சரிடா கதிர், உடம்பை பார்த்துக்க. அறைக்கு திரும்பினாள் அலமேலு அம்மாள். இந்த இது நடந்து 3:30 மணி நேரம் தான் ஆயிருக்கும். கவிதா அந்த இல்லத்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணினாள். கங்காதேவி வந்து, எங்க உங்கள் மருமக கூப்பிடுறாங்க, ஆஃபீஸில் ஃபோன் வந்திருக்கு என்றாள். பதறி போய் ஓடினாள் அலமேலு அம்மாள். வேறு ஒன்றும் இல்லை அத்தை. எங்கள் ஸ்டோர் ரூம்லேருந்து வெளியே வந்தபோது ஏணி தடிக்கி கீழே விழுந்துட்டேன். லேசா ஃப்ராக்சன் சொல்கிறாங்க. ஐயோ, இப்போ எங்கடி இருக்க? கதிருக்கு தெரியுமா? நடுங்கியபடியே கேட்டாள் அலமேலு. நம்ம வீட்டுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற மாலதி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். இப்போ தான் அவர் வந்து பார்த்துட்டு டாக்டர் ஃபீஸ் கட்டிட்டு ரேவதியை கூப்பிட போயிருக்கிறார். இது கவிதாவின் பதில். சுரீர் என்றது அலமேலு அம்மாளுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கதிர்வேல் தான் சிம்லாவில் இருப்பதாகவும் 2 வாரத்தில் ஊருக்கு வருவதாகவும் சொன்னது காதில் ஒலித்தது. அத்தை, என்ன பதிலே காணோம். ஒருவேளை வீட்டுக்கு போன அப்புறம் அடுப்படி பக்கம் போகாதீங்கன்னு டாக்டர் சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நாளைக்கு டாக்டர்கிட்ட கேட்குறேன். அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கோம். வச்சிரட்டுமா? டெலிஃபோன் உறவு முடிந்தது. உடைந்து போனாள் அலமேலு அம்மாள். உள்ளூரில் இருந்தபடியே தன்னை அநாத ஆசிரமா உள்ள இங்கே விட்டது கூட அவளுக்கு பெரிதாகப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு ஃபோனில் தான் சிம்லாவில் இருப்பதாக மகன் சொன்னதுதான் ஜீரிக்க முடியாமல் போனது. பெரியவர் ஒருவரின் இறப்பை சொல்லிதான் வருந்திய போது கூட பொய் சொல்லும் மகனின் எந்திர மனதை என்னவென்று சொல்வது என புரியவில்லை. அவளுக்கு அறைக்கு திரும்பிய படுக்கையை தட்டி போட்டுவிட்டு தாழ்பால் போடும்போது நாளைக்கு எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு போகணும். வேறு யார்கிட்ட இல்லானா கவிதாவிடம் மட்டும் உண்மையை சொல்லிடணும் என தனக்குள் சொல்லி கொண்டாள். விதி வேறு விதமாக இருந்தது. கவிதா, கதிர்வேலு பத்தின ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். எங்களை பற்றி நீ என்ன வேணாலும் நினச்சிக்க. நானும் அவரும் கதிர்வேலு பொத்தி பொத்தி வளர்த்தோம். லேசாக உடம்பு சரியில்லாமல் போனாலும் பெரிய டாக்டர்கிட்ட காட்டுவோம். அவன் கேட்டான்னு 4ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே சைக்கிள் வாங்கி தந்தோம். லீவுக்கு கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு தான் போகணும்பா. சரின்னு கடனை உடனே வாங்கி அவனை கூட்டிக்கிட்டு போவோம். ஆனால்
என்னை ஆதரவற்ற இல்லத்தில் சேர்த்துட்டான். நேத்திக்கு ஃபோன் பண்ணப்ப சிம்லாவில் இருக்கேன்னு சொல்கிறான். என்னை ஏன் பிடிக்கலன்னு தெரியலை. மதுரையில் அவனை ஓர் ஆசிரமத்தில் தான் பார்த்தோம். எங்களுக்கு குழந்தை இல்லை. அவனை தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி வீடு கட்டி தந்து வேலை வாங்கி தந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இதுவரை இதை யார்கிட்டையும் ஏன் அவன்கிட்ட கூட சொல்லலை. நீ அவனை பத்திரமா பார்த்துக்கம்மா. ஏன்னா அவன்தான் உன்னோட உசுறு. இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டே படுத்தவள் மறுநாள் எந்திரிக்கவே இல்லை. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.